அஸ்ஸலாமு அலைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்லியாச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாருக்கும் சலாம் சொல்லியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். வாழ்க்கையில எதில் ஒரு பாக்கியம் வேற ஒன்றுமே இல்லை. எனக்கு சந்தோஷமானது எதில் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் அந்த ஒயிட் காப்பட்டில் தொழுகிறதுக்கு போகிற ஆட்கள் இவங்க தான். ஸோ இப்போ அடுத்தது நாங்கள் ஜன்னத்துல் பக்கிக்கு போயிட்டு கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஜன்னத்துல் பக்கியில முதல் அடங்கிக்கிறது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அதுக்கு அடுத்தது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ஜைனுல் ஆப்தீன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மகன். அதுக்கு அடுத்தது இருக்குது அவங்களோட மகன் பாக்கிர் ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கு அடுத்தது அவங்களோட மகன் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க 4 பேருக்கு முன்னுக்கிறது தாயிஃப்ல அடங்கப்பட்டாங்க அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களோட வாப்பா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நீங்க அடுத்தது பாக்குறது தான் ரசூலுல்லாஹ் அவங்களோட அருமை மகள்களான ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்தும் ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க 3 பேருடையும் ஜியாரம் தான் இது. நீங்க இதுக்கு அடுத்து பார்க்க போறது உம்மஹாத்துல் மூமினீன்னு சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 11 மனைவி அல்ல 9 மனைவிமார்கள் இந்த இடத்துல தான் அடங்கிக்கிறாங்க. மீதி 2 மனைவிமார்களும் வெளியில் அடங்கப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கு அடுத்து இருக்கிற 2 ஜியாரம் இது யாருன்னு சொன்னா, ஒன்று அலி ரலியல்லாஹு அன்ஹுவோட தம்பி அகீல் இப்னு அப்துல் முத்தலிப். அதுக்கு அடுத்தது அலி ரலியல்லாஹு அன்ஹுவோட நானோட மகனான அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ், கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அதே போல தாபிஈன்கள் அன்சாரிகள் அடங்கப்பட்டிருக்கிற இடம் தான் இந்த ஜன்னத்துல் பக்கி. அல் பக்கின்னு சொன்னா அரபில ட்ரீ இல்லாட்டி கார்டுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த இடத்துக்கு ஜன்னத்துல் பக்கி. அடுத்தது இதுல யாரெல்லாம் அடங்குறாங்களோ அவங்களுக்கு எந்த கேள்வி கணக்கும் இல்லை, டைரக்டா சொர்க்கம் தான்.